விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, என்னில் நீவே வந்திடவே இன்னிசையாலே அழைக்கின்றேன். குழந்தை என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன். உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுறை என் பகைவர் என்னை ஏளனம் செய்ய விடாதே. ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றம் அடையார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, திருவழிபாட்டின் புதிய ஆண்டை தொடங்கும் இவ்வேளையில் திருவருகை கால முதல் ஞாயிறான இன்று இயேசுவின் வருகையை எதிர்நோக்கியிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் முதல் வருகையை கொண்டாட தயாராகும் நாம் அவரின் இரண்டாம் வருகைக்கு நம்மை நாமே தயாரிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம். இன்றைய 3 வாசகங்களும் இறைமகனின் வருகைக்காக இறைமக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், இறைமகனின் வருகையை எதிர்நோக்கி வாழ வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி கூறுகின்றன. மற்றும் நற்செய்தி வாசகம் இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து வெளிப்பாயிருக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்று ஏற்படும் திருவருகை கால முதல் மெழுகுதிரி நம்பிக்கையை குறிக்கிறது. இருள் ஒளி அகற்றி அக ஒளி ஏற்றி இறைவனின் ஒளியின் மக்களாய் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு தயாராகும் வேளையில் அவரின் இரண்டாம் வருகை எதிர்நோக்கி புனித பயணம் மேற்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அன்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கினைகள் ஆண்டவர் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுள் கோயிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாம் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலைகளுக்காகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள் வாக்கு. உங்கள் பதில்: அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் இருக்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்கள் இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீதின் வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் தாழ்வும் இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று இழுத்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கிவிட்டது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகின்ற போது இருக்கும். இருவர் வயலில் இருப்பார். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரையில் மாவை அரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையிலும் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 85 இறை வார்த்தைகள் 7வது வார்த்தையில் மாறுபடப்படுகிறது. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்திரலும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயார் திருச்சபையோடு இணைந்து திருவழிபாட்டின் புதிய வருடத்தை, புதிய நாளை இன்று சிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்போ திருவருகை காலத்திற்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு திருவருகை காலம் முதல் ஞாயிறு கொண்டாடுறோம், அப்படித்தானே? என்ன அர்த்தம்? அது வந்த உடனே மெழுகுத்திரி பதிச்சாச்சு. என்ன மெழுகுத்திரி? பேரு நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு.
யார் மேல எதிர்நோக்கி வைக்கணும்? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? இயேசு கிறிஸ்து ஒளியாம் இறைவன் மீது நம்பிக்கையும் ஒளியாம் இறைவன் மீது எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல வந்த உடனே மெழுகுவர்த்தியில கையை வச்சு பத்துச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவை, அந்த ஒளியாம் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு அல்லது நம்முடைய திருச்சபைக்கு அல்லது திருப்பலிக்கு வந்ததாக நாம் கொண்டோம். இப்போ திருவருகை காலத்திற்கு அர்த்தம் என்னதான் இருக்கும்? அமைதியா இருந்தா ஒன்று தெரியுது. இவ்வளவு நாள் வந்திருக்கும் பாரு, அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷமாவது கோயிலுக்கு வந்திருக்கோம், 50 வருஷமும் திருவருகை காலத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மௌனமா இருந்துச்சுன்னா அர்த்தம் தெரியுமா? எல்லாம் தெரியும். அப்படிதானா? சரி, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். திருவருகை காலத்திற்கு திரு வருகை சிம்பிள். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த ஆண்டவருடைய வருகையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம தயாரித்துக் கொண்டிருக்கின்றோமா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் கொடுக்கப்பட்டது. 2வது அதிகாரம் 1 5வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. எங்க போனோம்? மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம். எப்படி இன்னைக்கு காலையில் எல்லாரும் கொஞ்சம் கூறாப்பா இருந்தாலும், மழை பெஞ்சு குளிரா இருந்தாலும், ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பி கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அப்படித்தானே? நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. இந்த வந்திருக்கிற மக்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற மகிழ்ச்சியோடு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்குமே இறைவன் கூறுவது, அது இறைவாக்கினர் எசாயா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு கூறுவது இந்த வார்த்தை தான். என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கூறுகின்றார். பாருங்கள், இறுதி நாளில் ஆண்டவரின் கோவிலில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிலைத்திருக்கும். எல்லா குன்றுகளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை சாறை சாறையாக வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு போவோம். நம்ம பார்க்கிற மக்கள், நாம் வருகின்ற பொழுது நம்மை பார்க்கின்ற மக்கள் என்ன செய்யணும்? அவங்களும் பார்த்து வாங்க எல்லாரும் ஆண்டவருடைய இடத்திற்கு போவோம். அங்கு கற்றுக் கொடுக்கப்படும். என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அதுவும் மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. பாருங்கள், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு என்ன செய்வாரு? கற்பிப்பார். யாரு ஆண்டவருடைய இல்லத்திற்கு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வருகின்றோமோ, அங்கு இறைவன் இறைவார்த்தையின் வழியாகவும் அல்லது நற்கருணையின் வழியாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது. இன்னும் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, நாமும் அவர் வெளியில் நடப்போம் என்பார்கள். கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்டு கற்றுக் கொடுக்கிறது கேட்கறது மட்டும் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பதில் எப்படி இருக்கணும்? நான் கேட்டபடி என்ன செய்யணும்? நான் வாழுவேன் என்கின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய நாளில், முதல் நாளில், திருவருகை காலத்தின் முதல் நாளில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதுதான். கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி நாம் நடப்போம் என்கின்ற முடிவை எடுக்க வேண்டும். சற்று நம்மை நாமே சொல்லிட்டு பார்ப்போம், நாம் அந்த முடிவை எடுக்கின்றோமா? தொடர்ந்து வாசிக்கின்ற பாருங்கள், அவர் வேற்றினத்தாருடைய உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். என்ன அர்த்தம்? சில நேரம் நம்ம பக்கத்துல இருக்க சண்டை போட்டிருக்கலாம். திருவருகை காலத்துல என்ன செய்யணும்? கடவுள் நம்மோடு உடனிருந்து அந்த சண்டை சச்சரவைகள் எல்லாம், அந்த வழக்குகளை என்ன செய்யலாம்? என்ன செய்வார்னா தீர்த்து வைப்பார். யார்கிட்டையாவது மனம் வருந்தி அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருக்காவது மன வருத்தத்தை நாம் கொடுத்திருந்தா அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் இதுதான். மன்னிப்பு கேட்டு அதனோடு சமரசம் செய்து கொள்ள. இன்னைக்கு பலர் போன மாசம் சண்டை போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, எதுக்கு போன மாசம் சண்டை போட்டுக்கலாம்? ஞாபகம் இல்லை இல்லையா? நான் சொன்னா நீங்க எல்லாரும் சிரிச்சிருவீங்க. என்ன சண்டை தெரியுமா? கல்லறையில் சண்டை வந்திருக்கலாம். கல்லறை நவம்பர் 2ஆம் தேதி போய் பார்த்துட்டு கல்லறை யார் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அவர்களிடம் அந்த மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது மன்னிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக
ஜெபிக்க தான் நம்ம ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பாருங்கள், அவர்கள் வாள்களை கலப்பை கொள்ளுக்களாகவும், வாள்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? வாளை மற்றவர்களை அழிப்பதற்கு, கொள்வதற்கு அதனை உபயோகிப்பார்கள். ஆனால் அதை எதை எப்படிப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்றால் கலப்பையாக மாற்ற வேண்டும். கலப்பை என்ன பண்ணும்? ஏறுகளோடு மண்ணை ரெண்டா பிளந்து அந்த மண்ணில் உள்ள அந்த பதத்தை, இறுக்கமான உணர்வுகளை கொஞ்சம் மெதுவாக ஆக்கி அதில் வளரக்கூடிய பயிர்களை நல்ல முறையில் வளர செய்யும். இப்ப நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான். சில நேரம் நம்முடைய வார்த்தையினால பலரை கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வார்த்தை பிறரை கொல்லக்கூடாது, மாறாக அவர்களை மேலும் அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தை எவ்வாறு இருக்கின்றது? தொடர்ந்து பாருங்கள், அவர்கள் தங்கள் வாழ்களை கலப்பை கொடுக்கலாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அறிவாளாகவும். இங்க இந்த ஈட்டி என்ன செய்வோம்? அப்படியே குத்தி ஊடுருவோம். அப்படிதான் ஈட்டி குத்து விடுவோம். அது என்ன மாத்தணும்? கருக்கருவாள். எனக்கு தெரியல நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கருக்கருவா எப்படி இருக்கும்? கருக்கருவா எங்க ஒரு என்ன பனை ஏறும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பனையில கருக்கு இருக்கும். அதுக்கு தொட்டு விடினாச்சு அந்த கருக்கு இருந்துச்சுன்னா பனையில ஏற முடியாது, வெட்டி விட்டுரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அறுக்கிறதுக்கு ஒரு அருவா இப்படி ஒரு மாதிரி ஒரு குனிந்த மாதிரி இருக்கும். அந்த அருவாவை வச்சுட்டு அந்த கருக்கு எடுக்குது. அந்த கருக்குன்னா அந்த வெட்டுற மாதிரி கூர்மையான இடத்தை எடுத்து அதை எடுக்கிறது தான் கருக்கருவாள். அப்ப என்ன சொல்றாங்க ஆண்டவர் இயேசு, அந்த இறைவாக்கினர் இயேசா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈட்டியால குத்துறத அதை மாத்தி அந்த அழிவை கொடுக்கின்ற அல்லது வேதனையை கொடுக்கின்ற அந்த கருக்கினை என்ன செய்யணும்? வெட்டிடணும். அப்ப நமக்கு அழிவு இருக்காது. அதே போல நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்க வேண்டும். சில நேரம் நம்முடைய வார்த்தையினால வாழ்க்கையில பலரை குத்தி எடுத்திருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஏன்? கணவன் மனைவியை தன்னுடைய வார்த்தையினால் குத்தி இருக்கலாம், மனைவி தன்னுடைய கணவனை குத்தி இருக்கலாம். தன்னுடைய வார்த்தையினால கத்தி வச்சுனால வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும், குத்தி என்னதான் சொல்லலாம், அப்படி பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இறைவன் ஒவ்வொருவரையுமே பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வார்த்தை பிறருடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும். அவருடைய புண்களை வைக்க வேண்டும். அவர்களை உயர ஏற ஒரு துணிவோடு, ஒரு துணையாக, ஒரு படி கற்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று ஒவ்வொருவருக்கும் இறைவன் அழைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2ஆம் வாசகத்தில் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஒளி ஏற்றது போல இந்த ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் கிடையாது. அந்த இருளை அகற்ற, அதே போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கின்றோம். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன் இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதுமே வாழ்வு இருக்க வேண்டும், சாவு இருக்கக்கூடாது. எப்போதுமே உயர்வு இருக்க வேண்டும், அங்கே தாழ்ச்சி இருக்கக்கூடாது. இந்த திருவருகை காலத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கூறுவது, நான் எப்படி அந்த இருளில் ஒளியாக இருந்து மற்றவருடைய பாதைகளுக்கு விளக்காக இருக்கின்றன, அதே போல நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த ஒளியை கொண்டிருக்கின்ற மக்களாக, ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இருளின் பிள்ளைகளாக அல்ல. எனவே நம்முடைய பாவ நெறிகளை விட்டுவிட்டு ஒளியின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, பகலில் சுறுசுறுப்பாக இருப்பது போல ஒவ்வொரு நாளும் இறைவனை தனதாக்கி கொண்டு நம்மை வாழத்தான் இன்று இறைவன் நம்ம அழைக்கின்றார். அதே போல நமக்கு எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் என்பதை நல்லது செய்யும் போது நாளைக்கு பார்க்கலாம் சொல்லி ஒதுக்கி விடாமல் இன்றே செய்வோம். இன்னைக்கு என்னால் முடிந்தளவு நன்மையை செய்வேன். ஏனென்றால் என்னுடைய இறைவன் எப்போது வருவார் என்பதை எனக்கு தெரியாது. வெளிப்போடு இருக்க நம்முடைய இறைவன் நற்செய்தி வழியாக இறைவன் கூறுகின்றார். எனவே என்பதுக்குரியவர்களை இன்றைய நாளில் திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்வும் பிறருக்கு ஒளி கொடுப்பவர்களாக, பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பவர்களாக இருக்கும் என்பதையும், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் எப்போதும் வெளிப்போடு என் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதனை வாழ்வாக்குவோம் என்ற ஒரு மன துணிவோடு இருக்க இறைவன் நம் ஒவ்வொருவருமே அழைக்கின்றார். எனவே அதற்கான வரத்தை திருவருகை காலத்தில் ஆண்டவரிடம் கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரிடம் இருந்து மனிதரானார். மேலும் நமக்காக போற்றி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவாக தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க கிறிஸ்துவ வழிபாடு திருவகையை நம்புகிறேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். வரவிருக்கும் மறுமலர் வாழ்வை எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கும் இந்த நல்ல நாளில் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம் மக்களை ஆயத்தப்படுத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அமைதியின் அரசராகி இயேசுவின் வருகையை எதிர்நோக்கும் இந்த வேளையில் போர்களாலும் வன்முறைகளாலும் அல்லலுறும் நாடுகளில் அமைதி நிலவவும், நீதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டவும் நாட்டின் தலைவர்களை வழிநடத்தும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் செய்யும் பாவங்களை உணர்ந்து மனம் வருந்தவும், விழிப்போடு இறைவனின் வருகைக்காக காத்திருக்கவும் தேவையான அருளை பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கண்ணின் இமை போல் காக்கும் எம் இறைவா, உடல் நலக் குறைவினாலும் வறுமையின் பிடியினாலும் பல்வேறு இன்னல்களாலும் அவதியுறும் மக்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்து விடாமல் உமது பிறப்பால் உடல் நலமும் மன அமைதி பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்து திருவிழை காலத்தில் தொடக்க மத்தியில் இருக்கின்ற நாம் அல்லது ஒரு பாவ சங்கீதனம் செய்வோம் என்கின்ற மனதையும் ஒரு முடிவையும் எடுப்போம் என்ற மன உறுதியோடு இறைவனிடம் சொல்வோம். அதே வேளையில் இந்த நாளிலிருந்து, இந்த புதிய நாளிலிருந்து குறைந்தபட்சம் 10 நிமிடமாக இறைவனிடம் என்னுடைய நாளை செலவழிப்போம், ஒவ்வொரு நாளும் செலவழிப்போம் என்பதை ஒரு முடிவெடுப்போம். அதே வேளையில் திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு என்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்வேன் என்கிற தீர்மானத்தையும் எடுப்போம். அதோடு இணைந்து உறவினர்கள் வீட்டுக்கு சென்று சமாதானம் பேசுவேன். ஏனென்றால் இந்த நாளில் இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் நாள். எனவே இந்த நாளிலிருந்து நான் பிறரை காயப்படுத்தியிருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நம்மை ஓங்கி நிற்கும் தீய பழக்கங்களை விட்டு விடுவேன் என்பதற்காக, அதற்கான மனப்பக்குவத்தை இறைவன் இன்று எனக்கு கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். பல வேளையில் என்னுடைய கோபத்தையும் தீய உணர்வுகளை கட்டுப்படுத்த இறைவன் எனக்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம்.
அதோடு இணைத்து திருவருகை காலத்தில் நம்மை புதிய எண்ணங்களை உற்பத்தி செய்ய தூய ஆவி நமக்கு துணையாக இருக்க வேண்டுவதற்காக இந்த சிறப்பாக ஜெபிப்போம். பல வேளையில் பிறரை பற்றி குறை கூறுவதை இன்றிலிருந்து நான் நிறுத்துவேன் என்கின்ற ஒரு முடிவையும் எடுப்போம். தொடர்ந்து பிறர் யாராக இருந்தாலும் நலமோடு வாழ வேண்டும் என்கின்ற பிறரை பற்றி நல்லதை பற்றியே அல்லது அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணம் நம்மில் வர வேண்டும் என்பதற்காக சிறப்பாக தெரிவிப்போம். இறுதியாக இந்த திருவருகை காலத்தில் எல்லாவற்றிற்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துவேன் என்கின்ற ஒரு முடிவினையும் எடுப்போம். நம்பிக்கையாளர்கள் வேண்டுவது கண்டிப்பாக இறைவன் கேட்பார். எனவே நாம் எடுக்கின்ற முடிவின்படி வாழக்கூடிய ஆற்றலை இறைவனும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நாங்கள் கேட்ட மன்றாட்டுகளை இரக்கத்துடன் ஏற்று உம் திருமகனின் இயேசுவின் வருகைக்கு எங்களை நாங்களே தகுந்தபடி தகுதியாக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தனஞ்செயா மற்றும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் சந்தனமேரி எல்லா ஆன்மாக்களுக்காகவும் வெற்றி அன்னை பிரசேடியத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் இறந்த ஆன்மாக்களுக்காக புகழுகின்றார்கள். லீமாரோஸ் ஆன்மாக்களுக்காகவும் பிரிட்டன் ஆகாசனுடைய ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளுக்கு தூய மறைநூலை கொண்டாடும் என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொள்ளும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானது என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்ற
முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாற்றுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீ வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதருக்கு முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட விடம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை விருந்தை அனுப்பினேன். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை வகுப்பு கொண்டிருக்கின்றோம். உம் திருமண் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ் எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது இரக்கமாய் இன்று திரு வருகை காலத்தில் முதல் நாளில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரையும் நீர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய வார்த்தையின் வழியில் நடக்க எங்களுக்கு வேண்டிய அருளை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திருடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது இரக்கமாய் கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகி புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்து விருதுகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிட்டருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் தினத்திற்கு பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளுக. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருளை வாழ்வில் பார்க்கிறே, அருளை அளிக்க வேண்டுகிறே. இருளை வாழ்வில் பார்க்கிறே, அருளை அளிக்க வேண்டுகிறே.
அன்பரே விரைவில் வா, உன் மடியினை தேற்றவா. அன்பரே விரைவில் வா. ஆண்டவர் இரக்கம் அருளுவார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். கிறிஸ்துவர்களே, நம்முடைய நாட்டில் வந்து நிறைய டயசஸ் இருக்குது. இப்போ பெங்களூர் டயசஸ், மைசூர், ஷிவமோகா, மற்ற நாட்டில் தமிழ்நாட்டில் நிறைய, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் கூட நிறைய டயசஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து மொத்தம் டயசஸுடைய மக்களே எவ்வளோ பேர் தரமாக இருப்பாங்க? ஹார்ட்லி ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க மொத்தமே. இப்போ நீங்கள் ஷிவமோகாவுக்கு போனீங்கன்னா அங்கே மொத்தமே வந்து ஜனங்கள் இருக்கிறது வந்து 25,000-30,000 தான். குல்பர்காவுக்கு போனீங்கன்னா வெறும் 10,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டயசஸில். அதனால் திருச்சியில் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வந்து இந்த எங்கெல்லாம் வந்து டயசஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப ஏழ்மையாக இருக்குல்ல, அங்கே வந்து இந்த காணிக்கை கொடுக்கப்படும். அது வந்து மிஷன் டயசஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய நாட்களுடைய விழாக்கள் புதன்கிழமை சால்மடி ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய பேட்ரன் செயின்ட் நம்ம டயசஸுடைய அவருடைய விழா. வியாழக்கிழமை சென்ட் ஜான் தமசன் அவருடைய விழா. வெள்ளி அன்று சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பலி முடிந்த பிறகு ஒரு கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மூவி இருக்கும். அதாயிட்ட பிறகு 10:30 மணிக்கு நைட் வீச்சில் இருக்கும். சனிக்கிழமை சென்ட் நிக்கோலஸ் அவருடைய விழா. அன்று சாயங்காலம் திருப்பலி முடிந்த பிறகு ஜபமாலை பவனி இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7th டிசம்பர் இன்று வந்து பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி எஸ்எஸ்சி லீடர்ஸருடைய மீட்டிங் இருக்கும். 9:30 மணி திருப்பலி முடிந்த பிறகு. அதனால் அதில் இருப்பவர்கள் இந்த மீட்டிங்கில் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பியங்கள் திங்கட்கிழமை சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஜான்வல் ஸ்ட்ரீட் 6 மணிக்கும், சனிக்கிழமை சென்ட் இக்னேஷியஸ் லோயலா விக்டோரியா லேவத்தில் 5 மணிக்கும் இந்த அன்பியனுடைய நிகழ்கின்றது. கிறிஸ்துவர்களே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருஷம் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து நம்முடைய பங்கில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அது 14ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு திருப்பலி ஆன பிறகு. அதனால இதில் வந்து யாரெல்லாம் அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறார்களோ அவங்கள வந்து ஃபாதர்ஸ் வந்து மீட் பண்ணி மற்றும் இதில் குடும்பத்தில் அனைவரும் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். யூஸ்வலாக நான் இந்த பிஷப் ஹவுஸில் இருக்கும் பொழுது நிறைய இந்த சாரீஸ் எல்லாம் வாங்குவோம். அது 2000-3000 அப்படின்னு வாங்குவோம். அது டயசிஸில் நிறைய ஏழப்பட்டவங்களுக்காக. அதை வந்து யூஸ்வலாக வந்து போத்தீஸ் அப்படின்ற இதுக்கு தான் போவோம். அந்த கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அங்கே ஒரு க்ரீட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள மீட் பண்ணலாம். ஃபாதர் உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி யூகரிஸ்ட் சர்ச் பொம்மசந்திராவில் வந்து அங்கே வந்து ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க. அவர் வந்து ஃபாதர் கேட்டார், ஏதாவது
பிரச்சனை நீங்கள் வந்து பாருங்க தான் வந்து நெக்ஸ்ட் சண்டே வராது. அவர் வந்து ஏதாவது கேட்கும் பொழுது யாராலும் உங்களால் உதவி பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உதவி செய்யலாம். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 54,760 ரூபாய். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்று மிஷன் சண்டே ஸ்டால் வந்து சென்ட் ஃபோஸ்டினா அன்பித்தினர்கள் கடை போட்டிருக்காங்க. முடிஞ்சவர்களுக்கு உதவி செய்து எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவரும் இறைவன் தம் ஒரே மகளின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்த தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல் திறன்களையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளைகளின்